இருக்க. நம்ம ஆமக்கறி சீமான் இருக்கார்ல, எப்போ நம்ம முதல்வர் வந்து அவர் வெற்றி பெற்றவொடனே சீமானெல்லாம் பார்க்கறதுக்காக போனார் இல்லையா, அப்பயே நான் நினச்சேன், திரு முதல்வர் அவர்களே, உங்கள் ரேஞ்ச் வேறு, உங்கள் தகுதிக்கு இவரெல்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தார், எந்த இன்டர்வியூ கொடுக்காம. ரீசெண்டாக ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல வேளை விஜய், தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போடாமல் உன்னை காப்பாற்றிட்டாங்க, ஒருவேளை ஒரு 5 தொகுதி மட்டும் நான் வென்றிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படி உங்களெல்லாம் ஓட ஓட விரட்டி தலைகீழ புரட்டி எடுத்துருப்பேன், கிழிச்சிருப்பேன். மக்கள்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏங்க நாம் தமிழரோட ஓட்டை மட்டும் ஏங்க என்னாமலே வச்சுருக்கீங்கன்னு இன்னை வரைக்கும் கேலி பண்ணுற குரூப்லாம் இருக்குது. அவ்வளவு கேவலமாக தோத்துட்டு இதுக்கெல்லாம் வாயப்பார். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. இதில் கட்சி வளர்ச்சி பணி அப்படிங்கிற பேரில் யூகே, மலேசியா, கனடா, இங்கெல்லாம் இந்த ஸ்ரீலங்கன்ஸ் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து நிதியை வாங்கி தான் சொந்த செலவில் உல்லாசமாக வாழ்க்கை நடத்துகிற சீமான்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இலங்கையிலேருந்து ஒரு எம்பி ஒருத்தர் வந்திருக்கார், ராமநாத அர்ச்சுனான்னு ஒருத்தர். அவர் கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விட்றாரு. அவர் ஒரு காணொலியை பாருங்கள். சீமான்கிறவர் எந்த மாதிரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லி மனுஷன் வச்சு தொங்க விட்றாரு. ஒரு சீட்டு வாங்கிறதுக்கு வக்கு இல்லை. இதுக்கு வாயப்பார்.